நம்ம சைபர் வாய்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 100K ரீச் ஆனதுக்காக நம்ம ட்ரை ஹேக் மீ அண்ட் ஹேக் த பாக்ஸ் வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறோம். அந்த 3 மெம்பர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்துச்சு. அந்த ஸ்டோரிஸை பார்க்கும்பொழுது 3 அப்படிங்கிறது 4 நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 ஹேக் த பாக்ஸ் வவுச்சர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் 3 பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். டோட்டலாக 7 மெம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு தூக்கி விடுறதுக்கு நம்ம இருக்கும், நம்ம சைபர் வாய்ஸ் நம்ம இருக்கும். ஸோ நான் அவங்க ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு படிக்கிறேன். இதை பார்க்கும்பொழுது எந்த மாதிரியெல்லாம் அவங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, எந்த மாதிரிலாம் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரி மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தர் ஸ்டோரியும் படிச்சுட்டு நான் இதனால தான் அவங்களை செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா பிரவீன் டெக். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேசிக்காக எனக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் நான் சின்ன வயசில் GTA கேம் சீட் போடுவோம், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் எதை எப்படி படிக்கணும்னு கூட தெரியாது, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ்ட். பிகாஸ் எதை எப்படி படிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை பார்க்கும்பொழுது ஐன்ஸ்டைன் ஒரு டைம் சொல்லியிருப்பாரு, தனித்திறமை அப்படிங்கிறது என்கிட்ட எதுவும் இல்லை, பட் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் என்கிட்ட இருக்குது. ஸோ கற்றுக்கணும்னு நினச்சா நான் போய் கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். இவருக்கு எதை படிக்கணும்னு தெரியல, பட் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இவரை பூஸ்டப் பண்ணி வரதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்லேருந்து இவர் வந்து சர்டிஃபிகேட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கு மூவி பிரேக் டவுன்ஸில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் உங்கள் சேனலில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்ட் டைமில் வேலையும் பார்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ பிரவீன் டெக்கு ஹேக் த பாக்ஸ் வவுச்சர்ஸ் கண்டிப்பாக, ட்ரை ஹேக் மீ வவுச்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது என்னென்னா அஜித் ஆறுமுகம். இவர் வந்து, அண்ணா வணக்கம், என்னுடைய பேர் அஜித், என்னுடைய ஊர் கோயம்புத்தூர், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு மொபைல் ஷாப் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் மை குயிக் இன்ட்ரோ. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் நான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய பேஷன் வந்து எத்திக்கல் ஹேக்கர். ஏன் அப்படின்னா இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இவர் காலேஜ் படிக்கும்போது இவருடைய ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிருந்திருக்கு. அந்த ஃபேஸ்புக்கில் யாரோ 18+ கண்டென்ட்டை போட்டிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்கில் இவருடைய ப்ரொஃபஸர்ஸும் ஸ்டாஃப்ஸும் இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இவரை 1 மந்த் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க காலேஜில். ஸோ அதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இவர் அக்கௌண்ட் யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் சொன்னதுக்கு அப்புறமா சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணல, அதனால இவருக்கு இருந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, பட் இதை பார்க்கும்பொழுது அவர் பண்ணாத தப்பை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. அதனால கண்டிப்பாக இந்த வவுச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தென் இது எதுக்காக அப்படின்னா என்னுடைய பர்சனல் யூஸ்க்கும் இருக்குது. ஏன்னா நான் இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நிறைய பேங்கிங்லாம் இருக்குது, பேங்கிங் இப்போ பேமெண்ட்லாம் நடக்கும். அந்த மாதிரி எப்படி நான் என் சைடில் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வவுச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. என்னுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அதனால் ஆல் தி வெரி பெஸ்ட் அஜித். அதுக்கப்புறம் 19 வயசு பையன் ஒருத்தர் எழுதி அனுப்பியிருக்காரு. ஸோ தெரியுதுங்களா, ஆக்சுவலி எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. பட் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சொல்கிறேன் பாருங்கள், என்னுடைய பெயர் ஜெபராஜ். ஸோ இவர் ஜெபராஜ் தான் 3rd பர்சன் செலக்ட் ஆகிருக்கிறது. ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன், எனக்கு தந்தை தாய் ஒரு சகோதரி உண்டு. ஓகே, சிறு வயதிலிருந்தே காவல்துறையில் பணிபுரிவது, இராணுவத்தில் பணிபுரிவது என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. எந்த ஒரு வகையிலாவது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் பதிந்து விட்டது. இப்போது என்னுடைய வயது 19. நான் இளங்கலை இயற்பியல் பயின்று கொண்டிருக்கிறேன். மேலும் பேசிக் எத்திக்கல் ஹேக்கிங் பயின்றுள்ளேன். ஸோ இயற்பியல் ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு, எத்திக்கல் ஹேக்கிங்கும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பேசிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. சைபர் செக்யூரிட்டி படிக்க வேண்டும், அதன் மூலம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உதவி புரியலாம் என்ற எண்ணம் என்னிடம் மேலோங்கி நிற்கிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காம இந்த கண்ட்ரிக்கும் நீங்கள் வந்து நாட்டு மக்களுக்குமே நீங்கள் உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி உங்களை நினச்சா 19 வயசில் இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு பாருங்க, ஒரு எழுத்து நடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிறந்த குழந்தையின் முதல் நடை அழகானது, அந்த முதல் நடை போன்றதே என் மனதில் பதிந்த காவல்துறை, இராணுவத்துறை. வளர வளர பல மாறுதல்கள் அடைந்து தனி அடையாளத்தை பதிப்பதற்காக நான் தேர்வு செய்துள்ள ஒரு அடையாளமே சைபர் செக்யூரிட்டி. சில பேர் வேகமாக நடப்பார்கள், சிலர் மெதுவாக நடப்பார்கள், சிலர் இயற்கையை ரசித்து ருசித்து நடப்பார்கள். எனக்கு சைபர் கிரைம் என்கிற அடையாளத்தை நாட்டிற்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ரசித்து ருசித்து கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆக்சுவலி இது உண்மையாகவே சொல்கிறேன், இட்ஸ் எக்ஸலண்ட் ரைட் அப் ஜெபராஜ். ரசித்து ருசித்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ ஃபீல் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த வவுச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வரும். அடுத்த 5 வருஷத்தில், அடுத்த 10 வருஷத்தில் உங்களை நான் ஒரு லெவலில் பார்க்கணும். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும் பொழுது. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஜெபராஜ். அதுக்கப்புறம் 4வது யாருன்னா சந்தோஷ் குமார். இவரை பார்க்கும்போது என்னுடைய ஸ்டோரியை பார்த்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய பேர் வந்து சந்தோஷ் குமார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் BSc 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ நீங்கள் என்னுடைய குரு அண்ட் என்னுடைய ஆசையே பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு இந்த ஆசை வந்துச்சு. பேசிக்காக ஹாலிவுட் மூவிஸும் நிறைய டெக்னிக்கல் மூவிஸை பார்க்கும்பொழுது ஹேக்கிங்கை பார்த்து நான் ரொம்பவே வந்து வியந்து போயிட்டேன். அப்புறம் ஒரு நாள் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பா கிட்ட போய் நான் இந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீ ஒரு பெரிய ஹேக்கர் ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய உத்வேகத்தை வந்து மனசில் உருவாக்குச்சு. ஆனால் அது எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவர் சொல்கிறது ஒரு ஆசை வந்துச்சு, எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்தேன். அப்புறம் என்னுடைய கம்ப்யூட்டர் டீச்சர்கிட்ட என்னுடைய ஆசையை பற்றி சொல்கிறேன். அவங்க என்னை வந்து கேலி பண்ணுறாங்க. அவங்க என்னுடைய டீச்சர் சர்க்கிளில் போய் சொல்லிட்டு அவங்களும் மொத்தமாக கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் சந்தோஷ்குமார். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹேக்கிங் படிக்கிறேன்னு சொல்லும் போது என்கிட்ட சொன்ன சேம் வார்த்தை தான். கிண்டல் பண்ணாங்க, என்ன இதெல்லாம் தேவையில்லாத டாபிக், இதெல்லாம் எதுக்கு படிக்கிற அப்படின்னாங்க. பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா 4 பேர் 4 விஷயமா 4 விதமாக சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க பண்ணாததை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தென் நீங்கள் யூனிக்காக இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் ஒரு பேஷன் வச்சுருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அது வந்து ஒரு கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம். ஸோ டைம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆகும். பட் கண்டிப்பாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த என்னுடைய விஷஸும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க கிண்டல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அண்ணன்கிட்ட போய் சொல்கிறேன். அவரும் வந்து நீ கண்டிப்பாக எத்திக்கல் ஹேக்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. அது மூலமாக நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா ஹேக்கிங்னா என்ன, ஹேக்கர்னா யார், டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி வந்து ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இன்டர்நெட்டில் கற்றுக்க ஆரம்பித்தேன், நிறைய தேட ஆரம்பித்தேன். அப்போ திருப்பி எனக்கு மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு உடைச்சல் இருந்துச்சு, என்னன்னா இங்கிலீஷில் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து திருப்பியும் நான் போய் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, யூடியூபும் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருக்கும், போய் சர்ச் பண்ணி பாரு அப்படிங்கும் பொழுது எனக்கு உங்கள் சேனல் நான் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே இருந்துச்சு. உங்கள் சேனல் மூலமாக ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு குட் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதை பார்க்கும் பொழுது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா 1% இன்னும் 99% நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம் லைஃப் லாங். ஸோ அதனால் நீங்கள் இப்போ வரைக்கும் நெட்வொர்க்கிங் கற்றுக்கிருக்கீங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க, போக போக நிறைய கற்றுப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக நாங்களும் அது ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர் சந்தோஷ். இப்போது இந்த 4 மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சொன்ன 4 மெம்பர்ஸ்க்கு நம்ம வவுச்சர்ஸ் கொடுக்க போகிறோம். அடுத்து ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு என்னென்னா நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். இந்த 3 மெம்பர்ஸோட ஸ்டோரி நான் பார்க்குறேன். ஹாய் ப்ரோ, என்னுடைய பேர் திரு. இவருடைய நேம் பார்த்தீங்கன்னா திரு. 6 மந்த்ஸாக உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு சைல்டுஹுட்டில் ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கும்பொழுது எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃப் கேம்பஸில் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஒரு யூனிவர்சிட்டிலையும் படிக்க வச்சாங்க. பட் எனக்கு அது கண்டென்ட் எதுவும் பெருசாக வந்து ஹாப்பியாக இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் சேனல் நான் தமிழில் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் உங்கள் சேனலில் கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் என்னென்னா எனக்கு எப்போயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லாருக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதை ஒரு டைமில் வந்து ஸ்டேபிளாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு போக போக சரியாக போயிடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஹியூமன் பீயிங்காக இருந்தால் கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் அது வந்து நார்மல். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இதெல்லாம் ஒரு பேசிக் குவாலிட்டிங்க. அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. அதே மாதிரி எனக்கு எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் போதோ உங்கள் வீடியோ பார்த்தா பூஸ்டப் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நான் ரொம்ப பூஸ்டப் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறோம்னு போக போக நிறைய புது விஷயங்களையும் நம்ம தேடி சர்ச் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். தென் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவு நாலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ ஓரளவு இன்ஃபர்மேஷன் உங்கள் சேனலில் தமிழ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அதுவும் டைம் கொடுத்து ரீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்கள் கெரியர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அதுக்கு நம்மளால் எவ்வளோ முடிஞ்ச ஹெல்ப்பும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். அண்ட் ருத்ராவாசன் இது வந்து 6th person. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லினக்ஸ் வந்து என்னுடைய ஐ காட் இன்ட்ரெஸ்டட் பை லுக்கிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் பிரதர். அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுடைய பிரதரை பார்க்கும்பொழுது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க லினக்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. வந்து அவங்க மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்டு. அப்போ எனக்கும் சைபர் செக்யூரிட்டி பற்றி படிக்கணும்னு ஆசைன்னு வரும்போது அப்போ என்னென்னா இவருக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை. பட் என்னென்னா ஒரு ஹாக்கி ஆடும்போது கால் ஏதோ அடிபட்டுட்டு இவர் ஒரு 3 மாதம் ரெஸ்ட்டில் இருந்திருக்காரு. அந்த 3 மாதத்தில் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் பார்க்கும்பொழுது காலி லினக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் சிஸ்கோ ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேஎஸ்ஆர் சிட்டி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் லினக்ஸ் ஓஎஸ் நெட்வொர்க்கிங் பைத்தன் டூல்ஸ் இந்த மாதிரிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தென் உங்கள் சேனல் நான் ட்ரோன்ஸாக தான் பார்த்தேன். பட் அதில் இருந்த கண்டென்ட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால்
நான் பக் பவுண்டரிஸ் நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்டுருந்தீங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதையும் நான் அடுத்து என்ன பண்ண போனால் CCNA, CHE, OSCP, ISACA, சிஸ்கோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களை நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன், இவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. பட் எப்படி அடுத்து இவங்களை கைட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ எப்படி வந்து இதே என்ன சொல்கிறது, உங்களுக்கு சொல்ல போனால் ப்ரொசீட் எப்படி பண்ணணும், எப்படி அடுத்து ஒரு இடத்துல ஸ்டக்கப் பண்ணி நிற்கிறாங்க, இவங்களை ஒரு ஸ்பார்க் கொடுத்தோன்னா போதும் அடுத்த லெவலுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக ருத்ரவாசன் உங்களுக்கு என்னுடைய சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஷுவர் உங்களை நான் வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஹரிகிருஷ்ணன், இவரை பார்க்கும்பொழுது ஆக்சுவலி இவர் நம்மளுடைய மீட்டப் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. நான் இவரை பார்த்துருக்கேன். இவர் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி இன்புட்ஸ் நம்ம இவருக்கு கொஞ்சம் கொடுத்தோம். ஸோ இவர் எப்படி கற்றுக்கிட்டார் அப்படின்னா, அவருடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக கற்றுக்கிட்ட விஷயங்களுக்காக இன்டர்நெட்டில் இவரே சர்ச் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பெரிய ஒரு நல்ல பாயிண்ட். ஒரு இஷ்யூ உங்களுக்கு நடக்குதுன்னா அதை கற்றுக்கிறதுக்கு நீங்களே இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு பசில், மைண்ட் ஆஃப் பசில்ஸ். உங்களை சுற்றி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதை நீங்கள் எப்படி மைண்ட் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஒரு ரிசோர்ஸ் எடுத்து நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் உங்கள் சைடில் நீங்கள் சேலஞ்சஸை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க. யூடியூப் நம்மளை சுற்றி எல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இதுதான் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட MNC கம்பெனியில் வந்து இவருக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ட்ரீஸை இல்லீகல் கம்யூனிட்டி கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்களும் காப்பாற்றுங்க. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றலாம். ஸோ நானும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 7% தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாமே வந்து அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது மூலமாக இந்த 7%க்கு ஃபஸ்ட்டு 4%க்கு ட்ரை ஹேக் மீ வவுச்சர்ஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அடுத்து 3%க்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக இந்த 7%க்கும் நம்மளுடைய சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் மறக்காமல் இமெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு இந்த இமெயில் வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட செப்டம்பர் 1 அன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வரும். உங்களுக்கு இந்த லிங்க் வந்துடும், அதாவது உங்களுக்கு கோடு உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துறேன், இமெயிலும் பண்ணுறேன். தென் உங்கள் ஃபோன் நம்பர் மறக்காமல் இமெயில் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இந்த 7% நம்ம ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த விஷயங்கள் சொன்னோம். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். என்ன மாதிரி டாஸ்க் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா போக டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 7%க்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் கெரியர். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும். ஸோ அதுதான் எனக்கு தேவையான ஒன்று. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நாலேஜ் அப்படிங்கிறது உங்ககிட்ட மட்டும் இருந்தால் போதாது, அதை ஒரு 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் உங்களால் க்ரோ ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.